வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஜூலை 22. தலைப்பு: ஆட்சி முறை சிறக்க வேண்டும். தன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களை பாதுகாப்பதற்காக தனது நாட்டின் மீது படையெடுத்து வரும் பிற நாட்டு அரசனோடு போராடி தன் உயிரையே தியாகம் செய்தார்கள் முற்காலத்து ஆட்சித் தலைவர்களில் பலர். எதிரி என்ற பெயர் வைத்து மனிதரை அழித்து வந்த முறை அது. தான் ஒரு ஆட்சித் தலைவனாக வருவதற்காக தன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களையே சமயம் வாய்ப்பின் பலியிட துணிந்து வஞ்சகமாக திட்டமிட்டு செயலாற்றுகின்றார்கள். இந்நாளில் அரசியல் தலைவர்களில் பலர் பல மக்களை சுரண்டியும் கொன்று குவித்தும் ஒருவன் பொருள், புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்பனவற்றை தேடிக்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும் முறையில் நடைபெறும் அரசியலுக்கு ஜனநாயக ஆட்சி முறை என்ற பெயர் நீடித்து இருப்பது அந்நாட்டு மக்களில் சிந்திக்கும் ஆற்றலுடைய அறிஞர்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையே. நீண்டகால சமூகத் தொண்டின் மூலம் தகுதியும் திறமையும் பொறுப்புணர்ச்சியும் பெற்ற ஒரு சமுதாய நன்னோக்கவாதியை தங்கள் அரசியல் தலைவனாக நியமித்து கொள்ளும் அளவுக்கு மக்களிடம் சிந்திக்கும் ஆற்றல் உண்டாகும் வரைக்கும் எந்த நாட்டிலும் கயவர்கள், நயவஞ்சகர்கள், ஒழுங்கினர்கள் இவர்கள் ஆட்சித் தலைவராகவோ அரசியல் கட்சி தலைவராகவோ வரும் வாய்ப்பு நீடிக்கும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.